குட் மார்னிங் ஃப்ரம் ஒட்டாவா கனடா. டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. டேக்கிங் டாக்ஸ் ஃபார் அ வாக். இது வந்து ஒரு ஸ்கூலோட பேக் சைடு. இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலோட பேக் சைடு இது. எஸ், ஸ்கூல்லேருந்து நேராக நடந்து போனால் டோலராமா வரும்னு சொல்லி சொன்னாங்க. அது கூட நம்ம நடந்து போய் பார்க்கலாம். விசிட்டர்ஸ் பார்க்கிங். இதுதான் ஸ்கூல் பில்டிங். இங்கே ரொம்ப கலர் கலராக இருந்தால் அது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஸ்கூல் பில்டிங். மற்ற பில்டிங்கெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. டிட்டோ லைக் த சேம். வில்லா மாதிரி, நம்ம ஊர் வில்லா மாதிரி. இண்டிபெண்ட் ஹவுஸ். வாசல்லே அது மாதிரி காரை பார்க் பண்ணிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி. சிட்டிங் ட்ரீ, சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க. யார் ஒருத்தர் காலையில் போகிறாரு. G1. இதுதான் அந்த ஸ்கூல். பப்ளிக் ஸ்கூல் which is under the government. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சிம்பிள். ஸ்கூல் ஜோன் கிராசிங். இதுதான் ஸ்கூல். இங்கே இருக்கிற கனடியன் பப்ளிக் ஸ்கூல், தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். ஃப்ளாக் பறக்குதா? எஸ். சண்டே ஹாலிடே, அதனால் எல்லாம் மூடியிருக்கு. வெல்கம் டு ஷிங் வேக்கன்ஸ் பப்ளிக் ஸ்கூல். எஸ். ஆட்டோமேட்டிக் காஷன் டோர், ஆக்டிவேட் ஸ்விட்ச் டு ஆப்ரேட் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்காக or differently abled people. Flag of Canada. Shing Wakens Public School, Ottawa Carleton District School Board, 480 Cope Drive. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. இது வந்து ஒட்டாவா டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் வருது. லைக் வி ஹேவ் சிபிஎஸ்சி and ICSE மெட்ரிகுலேஷன் போர்டு, அந்த மாதிரி ஷிங் வேக்கன்ஸ் பப்ளிக் ஸ்கூல். அதுதான் இந்த ஸ்கூலோட பேர். வாங்க போயிட்டே இருக்கலாம். நேராக போனால் தான் டோலராமா வரும்னு சொன்னா. ஸோ ஐ வில் கோ ஃபர்தர். இங்கே தான் எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். மைக்கேல் ஸ்மித் ஃப்ளைட்டு மேலே போகிறான். ஈரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஈரமாக இருக்குது, உட்கார முடியாது. இன்றைக்கி நடந்துகிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸ்டாப் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ் போட்டு பார்த்தீங்களா. மாஸ்கோலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து டிராஃபிக் சிக்னலில் ஒரு போல் மாதிரி இருக்கும். அந்த போலில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங் இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இது ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. கல்லாம் போட்டு அழகாக இருக்கு பாருங்கள். மழை வரப்போகுது நல்லா. இது வந்து ஸ்கூலுக்கு பேக்ரவுண்டு, பேக் சைட் ஆஃப் த ஸ்கூல். ரவுண்ட்ஸி. இது வந்து நம்ம ரவுண்டான மாதிரி இருக்குது. கோப்புன்னு ஒரு இது போல இருக்குது.
இந்த சைடும் அதே மாதிரி தான். ஸ்கூலுக்கு பேக் சைடு பார்ப்போம். ஏதோ வெஹிக்கிளோட சத்தம் கேட்குது. யாரும் இல்லாதனால நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்கேன் ரோடில். ஸ்டாப் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ். எஸ், இங்கே ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்களே. வாட் இஸ் தட்? வி வில் சி. இதுதான் பேக் சைட் ஆஃப் த ஸ்கூல். ஃபுட்பால் கிரவுண்டெலாம் இருக்குது பாருங்கள். பேஸ்கெட் பால், ஃபுட்பால் கிரவுண்டு, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தான். அங்கே எல்லோ கலரில் இருந்தது, இங்கே ரெட் கலரில் இருக்குது. அதோ பேஸ்கெட் பால் கிரவுண்ட், ஃபயர் ரூட். ஃபயர் ஏதாச்சுன்னா இந்த வழியாக போகணும் போல இருக்குது. இது அவங்க கிரவுண்டு. அதெல்லாம் வீடுகள். யாரோ ஒருத்தவங்க நம்மளை மாதிரி வாக்கிங் போகிறாங்க இன்றைக்கி. ஒரு வெள்ளைக்கார அம்மாவா ஐயாவா தெரில. கிரவுண்டு பார்த்தீங்களா? உள்ளே போகலாமா தெரியல. இதான் இங்கே நின்றுடுப்போம். உள்ளே பாருங்க, ஸ்கூலோட பேக் சைடு இது. உள்ளே போகிறேன். திறந்து வச்சுருக்காங்க, போகிறதுக்கு அதெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் மாதிரி. இதில் ஹாப் பண்ணி விளையாடுவாங்க போல இருக்கு. இது உள்ளே வந்து வீடு மாதிரி வச்சுருக்காங்க. மேபி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுவாங்களே நோ தெரியல. இங்கே பாருங்க விளையாடுறதுக்கு. மார்னிங் வாக் வந்தால் நல்லா இருக்குது. பேஸ்கெட் பால் கிரவுண்டு. எல்லா இடத்துலையும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷனும் இருக்குது. ஏதோ குட்டி பசங்க விளையாடுறதுக்கு நம்ம ஊரில் வச்சுருப்போம் இல்லையா, ஸ்லைடிங். இதெல்லாம் பாலவாட்டிக்கால வச்சுருப்போம் நம்ம கேந்திரிய வித்யாலயாஸில். எங்கள் ஸ்கூல்லையும் இருக்குது அந்த மாதிரி ஸ்லைடிங், ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். டாக்ஸை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு போட்டிருக்காங்க. நம்பர் எழுதியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 9 10. அப்படி ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க போல இருக்குது. இங்கே டிராஃபிக் சிக்னல் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பேக் சைட் ஆஃப் த ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல் ஆஃப் கேனடா. இது ஸ்டாஃப் ஸ்டே பண்ணுறதுக்கான வீடா என்னன்னு தெரில. வீடு மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே என்ன போட்டிருக்காங்க பாப்போம். வாட் இஸ் போஸ்டட் ஹியர்? ஒன்றும் இல்லை. மேப்பு. ஓகே, மேப்பும் இல்லை. பசங்க சும்மா கிறுக்குவாங்க போல இருக்கு. ஓகே, க்ரையான்ஸ் வச்சு அதுக்கு ஒரு போர்டு. டிராஃபிக் சிக்னல் மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்க, நம்ம ஊர் டிராஃபிக் சிக்னல் மாதிரியே. சிட்டுக்குருவி நிறைய இருக்குங்க. நம்ம டவர்ஸ் வச்சு சிட்டுக்குருவிலாம் அழிச்சிட்டோம். இங்கே நிறைய சிட்டுக்குருவி இருக்குது. சத்தம் கேட்குது பாருங்கள். நான் டோலரோமா போகணுன்னு நினச்சேன், பட்டு இதே ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே நடக்கணும்னு சொல்லி சொன்னான். பட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. தெரியாமல் எங்கேயா போயிட்டோம்னா கலங்கத்தில். ஏன்னா சிம்மும் கிடையாது நம்மக்கிட்ட, கூப்பிடவும் முடியாது. இவங்க கவுந்துச்சு தூங்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். பசங்க விளையாண்டுட்டு டிஷர்ட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். கார்ஸ் ஆர் கம்மிங். இது வழியாக தான் நம்ம போனோம், என்ட்ரு பண்ணோம். அதே வழியில் திரும்பி வரோம். ஃபயர் ரூட். ஃபயர் ஆச்சுன்னா இந்த வழியாக போனோம் போல இருக்குது. டு எக்ஸிட்.
ஏன் உட்காரலான்னு பார்க்குறேன். பட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரீசைக்ளிங் ஒன்லி. இது வந்து கார்பேஜ் ஒன்லி.